தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் இணைகிறார். ஷபீர், இந்த தேர்தலை எப்படி பார்க்கலாம்? வெறுமன ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? மறுபுறத்தில் பாஜக தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணியில ஒற்றுமை இல்லை, அவர்களுக்கிட்ட பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் முடிவில் எத்தனை எம்பிக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபிகர் அவுட்டுக்கு நாம வர முடியும். இது இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஜேபி ஜெயிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த நம்பர்ஸ் அப்படின்றது அவங்க கிட்ட தெளிவா இருக்கு. பட் பிஜேபி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூடுதலாக கிராஸ் ஓட்டிங் பண்ண வைக்க முடியுமா, அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றது பார்ப்பாங்க. எல்லா தேர்தல்களும் அது ஒரு போட்டி தான். வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் அப்படின்றத பாக்குறத தாண்டி உங்களுக்கு எல்லா தேர்தல்களிலும், அது கார்பரேஷன் தேர்தலாக இருந்தாலும் பாஜக அதை சீரியஸா எடுத்துக்குது அப்படின்றதுதான் அந்த கேள்வி. அதே மாதிரியான ஒரு மனநிலையில எதிர்கட்சிகள் இருக்கிறார்களா அப்படின்றதுதான். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், வைஸ் பிரசிடென்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு நோக்கம் தான். ஒண்ணு ஒரு சரியான கேண்டிடேட், பாஜகவுக்கு ஒரு சரியான கேண்டிடேட் அந்த ஃப்ளோரை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சரியான கேண்டிடேட் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுல சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு சரியான ஒரு நபர், அவங்களுக்கு சரியான ஒரு நபராக படுகிறார். ரெண்டாவது, அவருடைய தமிழ் ஐடென்டிட்டியை பயன்படுத்தி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டுல பாருங்க, நாங்க ஒரு தமிழரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு பேச்சோட வருவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கிறது. அதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்றதுதான். திமுக தரப்புல இருந்து திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை ப்ரொபோஸ் பண்ணி அவங்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. பட் அது சரியாக வரவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, டிஎம்சி அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல இருந்து போதிய ஆதரவு என்பது கிடைக்கவில்லை. திமுக தலைவர்கள் எல்லா கட்சியினர்கிட்டையும் பேசிட்டாங்க. இப்ப ISRO இருந்து நாடு முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவருக்கு ஒரு நேஷனல் ரெகக்னிஷன் இருக்கு அப்படின்னும் போது அவரை ஏற்றுக்கொள்வார்கள். பட் இந்த தேர்தலை ஒரு மாநிலத்துக்கான தேர்தலாக சுருக்கிவிட வேண்டாம் அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸ் உடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவேதான் மயில்சாமி அண்ணாதுரையோட கேண்டிடேச்சரை அவங்க அக்செப்ட் பண்ணாம தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இருந்து யாராச்சும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது ஒரு ப்ரொபோசலாக இருந்து அந்த ப்ரொபோசலை எடுத்திருக்காங்க. இப்ப டிடிபி, YSRCP போன்ற கட்சிகள்லாம் அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு வாக்களிப்பார்களா அல்லது பாஜகவுடைய ஒரு கேண்டிடேட்டுக்கு அவங்க வாக்களிப்பாங்களா அப்படின்ற அந்த டிலமாவை தற்போது கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு ஐடியாலஜிக்கல் யுத்தம் அப்படின்னாலும் ரெண்டு தரப்புலயும் அரசியல் ரீதியாக சில நகர்வுகளை செய்திருக்கிறார்கள். பாஜக திமுகவுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஒரு செக் வச்சாங்க அப்படின்னா, காங்கிரஸ் அவங்க கூட்டணி கட்சியினருக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. பட் உங்களுக்கு இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்னா, ஆமா, இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் தான், ஒரு சித்தாந்த போராக தான் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி முன்னெடுக்க போகிறது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட்டுக்கு இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் பின்புலம், அவர் ஒரு RSS இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அவர்கள் தீவிரமாக முன்னெடுப்பார்கள். இதன் மூலமாக எங்கேயாச்சும் அவங்களுக்கு ஒரு கிராஸ் ஓட்டிங்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுமா அப்படின்றதும் ஒரு கணக்காக இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ள பேசின ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபீல் பண்ற கேண்டிடேட் ஒரு கிராஸ் ஓட்டிங்ல ஒரு அதிக எம்பிஸோடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் அப்படின்னும் போது அவங்க பல்வேறு நபர்கள் பற்றி யோசிச்சிருக்காங்க. ஜஸ்டிஸ் பி சுதர்ஷன் ரெட்டி, தெலுங்கானா, ஹைதராபாத்தை சேர்ந்தவர், ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ அவருடைய கேண்டிடேச்சர் அப்படின்றது ஒரு உங்களுக்கு நாங்க அரசியல் சார்பு இல்லாத ஒரு நபரை நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், நாங்க நிறுத்தி இருக்கோம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட இந்த பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி முன்னெடுக்கும். நிச்சயமாக சித்தாந்த போரில் தமிழகம், அதே போல ஆந்திரா, தெலுங்கானா மாநில எம்பிக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்றத பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர்.